நாம 2 கால தான் பிடிக்கிறோம். அதுல 2 கையால வச்சுக்கோ கொடுக்க மாட்டானா, 12 கையாலை இந்தா வச்சுக்கோ என்று கொடுக்கக்கூடியவன் தான் முருகப்பெருமான். இன்னொன்னு, அவன் காலு சின்னதா இருக்குமா. முருகனுடைய கால் எப்படி இருக்கும்? சின்னதா இருக்குமா. கை பெருசா இருக்குமா. உங்களுக்கு எப்படிமா தெரியும்? முருகனோட காலு சின்னது கை பெருசுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு நீங்க கேட்கிறது எனக்கு கேக்குது. முருகனே சொல்றான், முருகனே அருணகிரியாட்ட சொல்றான். முருகன் பாடின திருப்புகள் இது. பக்கரைவி சித்திரமணி பொற்கலனை இட்டனடை பற்றி என்னும் முக்கர திரவம் நீவ பக்குவ மனத்தொடையும் அக்குவடு வட்டொழிய பட்டுருவ விட்டல் கைவடி வேடும் திக்கது மறிக்கவருக்கும் குளமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிருத்தோடும். இது முருகனே பாடின திருப்புகள். முருகன் சொல்றாரு, என் கால் சின்னதா இருக்குதுப்பா, கை பெருசா இருக்கு. ஏன் தெரியுமா? குழந்தை வந்து பிடிச்சாலும் நல்லா பிடிச்சுக்கணும், வயசானவங்க வந்து கை தளர்ந்து போய் பிடிச்சாலும் பிடிச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கணும், நோயில நடுக்கிறவங்க வந்து பிடிச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கணும். பெரிய காலா இருந்தா பக்தர்கள் பயந்துக்குவாங்க, அதனால சின்ன காலா வச்சுக்கிட்டாங்க. நாமெல்லாம் பிடிக்கிறதுக்கு வசதியா அந்த சின்ன காலை நாம பிடிச்சுக்கிட்டா பெரிய கையால இந்தா வச்சுக்கோ என்று அருள் செய்யக்கூடியவன் தான் முருகப்பெருமான்.